ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாத்தையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் காய்ஸ். கிட்டத்தட்ட ஒரு மாசமா வீடியோவே போடல. ஏன் ப்ரோ வீடியோவே போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுல பாத்தீங்கன்னா என் லேப்டாப்ல பிரச்சனை வந்துருச்சு. அதுவும் இல்லாம இந்த கேப்ல நான் வீடை வேற மாத்திக்கிட்டேன் காய்ஸ். உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், சென்னை வெள்ளத்துல மாட்டிக்கிட்டேன். பல லட்சம் பேர் மாட்டிக்கிட்டாங்க, அதுல நானும் ஒரு ஆளு. அதனால வீடு போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் பாத்தீங்கன்னா 2வது ஃப்ளோர்ல இருக்கேன். இந்த டைம் எப்படி வெள்ளம் வந்துருதுன்னு நான் பாத்துறேன். வெள்ளத்துல இருந்து இப்போதைக்கு சேஃபா இருக்கும். இனி யூடியூப்ல சம்பவம் உறுதி தான்டா. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஃபன்னா இருக்க போறது கிடையாது. அது ஒரு சோகமான டாபிக்னே சொல்லலாம். தளபதி பாத்தீங்கன்னா சினிமா விட்டு இனி நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரு. காரணம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால பாலிடிக்ஸ்ல ஃபுல் டைமா இறங்க போறாரு போல. அதனால இனிமே வந்து ஆக்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டனால ஃபேன்ஸ்னால தாங்கிக்க முடியாத ஒரு சோகத்துல எல்லாரும் போயிட்டாங்க. இந்த விஷயத்த சந்தோஷமா எடுத்துக்கிறதா வருத்தமா எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேத்துக்கு புரியவே மாட்டேங்குது. இதுல என்ன சந்தேகம்? வருத்தம் தான் எல்லாத்துக்கும். தளபதி இல்லாம கோலிவுட் எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆச்சரியத்துல சுத்திட்டு இருக்காங்க. சில பேர் எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க காய்ஸ். சோ அதெல்லாம் என்ன, அதை பத்தின மீம்லாம் சோசியல் மீடியால எப்படி வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பத்தி இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். இப்ப என்ன டைம்? இதுதான்டா உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். இறக்கடா இன்ட்ரோவை. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விஜய்னா தளபதி 69 தளபதி லாஸ்ட் பிலிம் எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்ட்டாரு. இப்ப கோட் நடிச்சிட்டு இருக்காரு தளபதி 68. அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் ஒன்னே கண்ணே கண்ணு நடிக்க போறாரு தளபதி 69. லெஜெண்ட்ஸுக்கு 69 ரொம்ப பிடிக்கும். ஆனா தளபதி 69 எல்லாத்துக்கும் சோகத்தை தரப்போகுது போலயே. இப்பதான் லியோ கண்டென்ட்லாம் வச்சு சேனல் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஃப்ரம் மூவி அப்டேட்ஸ் டு பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ், ஃப்ரம் ஆடியோ லான்ச் டு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ், ஃப்ரம் மூவி ரிலீஸ் டே டு எலெக்ஷன் டே. as a new chapter in தளபதி விஜய்ஸ் career unfolds, we have all evolved as a fans அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்டேஜ் தான் மாறி இருக்கு. தளபதி நம்ம கண்டிப்பா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் படம் வர மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி எண்ட் ஆஃப் விஜய்சம் இன் சினிமா சூன். விஜய்சமா சே போமோ தான் இப்படி எல்லாம் டேர்ம் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா நம்மளுக்கே தெரியாம விஜய்சம் பழகிட்டு இருந்திருக்கோம். இப்பதான் தெரியுது. தளபதி சிஎம் ஆகிறதுக்கு கமிட் ஆகுறாரு. அடுத்தது நீங்க எப்ப பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆக போறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். தலதோனி கேட்டுட்டு இருக்காங்களா? எப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தலதோனியே பிஸியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்க விடுவாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். அட்லினாவே பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. விஜய் ஃபேன்ஸ், தளபதி 69 படத்தை நீ டைரக்ட் பண்ணா எங்களுக்கு மனசு ஆறுதலா இருக்கும். விகிலும் மெர்சலப்ப எத்தனை பேர் ட்ரால் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப தெரியுதா அட்லியோட அருமை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அட்லி ஃபேன் சொல்லுவாங்க. விஜய்னா பொலிட்டிக்கல், அஜித்னா டிராவலரு. அப்ப தமிழ் சினிமா காப்பாத்த யாரு வருவாங்க? வேற யாரு? நான் தான், எஸ்கே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே ஃபேன்ஸ் ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாபிக்ல எப்படி எஸ்கே உள்ள வந்தாருன்னு தெரியல. ஓகே சரி, அவருக்கு ஜாலி தான். ஃபியூச்சர்ல வைஃப் கிட்ஸோட தளபதி மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு பக்கெட் லிஸ்ட் வச்சிருந்தேன். நீ இப்ப எல்லாம் கனவு சுக்குநூறா நொறுங்கி போயிருச்சு காய்ஸ். நம்ம கமிட் ஆகி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறக்குள்ள தளபதியே சினிமா விட்டுட்டு போயிட்டாரு. என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில டைம் நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கேள்வி வருது. சம் விஜய் ஃபேன்ஸ் புட்டிங் ஹார்ட் broken in ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரி. விஜய்னா அதானே, ஏன் ஹார்ட் பிரேக்லாம் போடுறீங்க? தளபதியோட கம்பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க. விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி சினிமாக்கு பாய் எஸ்கே ஃபேன்ஸ். அப்புறம் என்னப்பா, எஸ்கே தான் அடுத்த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு அறிவிச்சிடலாமா? ஓ, சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேவை கொண்டு வராங்க இந்த பேட்டில்ல. ஓகே, கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்களோ. உங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தான் சப்போர்ட் இருக்கு. கேரளா ஓவர்சீஸ்லாம் நாங்க தான். தளபதிக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். இயர் 2023 எங்க அண்ணா அசம்பிளிக்கு கிளம்பிட்டாரு. எங்க அண்ணா மார்ச்சுக்கு டூர் கிளம்பிட்டாரு. தூக்கனா குருவி கூட அந்த பாட்டு போட்டுருவாங்களோ. இந்தியா டிட்டு வேற வைரலா போய்கிட்டு இருக்கு. விஜய்னா ஃபேன்ஸ், இந்த ஓட்டர் ஐடி இங்க தானே வச்சேன். யாரு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? சிறப்பு. தளபதி அரசியலுக்கு வராருன்னு சந்தோஷப்படவா, சினிமா விட்டு போறாருன்னு வருத்தப்படுவான்னு தெரியல. பல பேத்துக்கு இப்போதைக்கு வருத்தமா தான் இருக்கு. ஃபியூச்சர்ல நடக்கிறத ஃபியூச்சர்ல பார்ப்போம். டிசம்பர் 31 ஹலோ குரு, நியூ இயர் பேசுறேன். ஜனவரி 31 நானும் நியூ இயர் தான் பேசுறேன். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். நீங்களே சொல்லுங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஹாப்பியா நியூ இயர் கொண்டாடினேன். நீங்க எப்படி? கமெண்ட்ல சொல்லுங்க. லியோ 2 வெற்றிமான் ப்ராஜெக்ட், அட்லி எஸ்கே ப்ராஜெக்ட், கார்த்திக் சுப்ராஜ் பிலிம், விக்ரம் 2 லியோ. அது அவ்வளவுதான். சே, பல கனவுகளோட லைன் அப் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேன் தியரியாட்ட போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப எல்லா லைன் அப்பும் வீணா போயிருச்சு. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே தளபதி. இந்த படத்தை எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்புறம் நடிச்சுட்டே இருந்தா இன்னொரு லைன் அப்ப போடுவீங்க. அவர் எப்பதான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரோ. மீன்வைல் அட்லினா ஹூஸ் ரைட்டிங் மல்டி ஸ்டார் ஸ்கிரிப்ட் ஃபார் SRK அண்ட் தளபதி விஜய் ஃபீல் பண்றாரா? ஃபீல் பண்ணாதீங்க. தளபதி 69 வந்து இன்னொரு படம் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது யாரு வேணா டைரக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு காய்ஸ். அதனால நம்பிக்கையை கைவிடாதீங்க. லாஸ்ட் இயர் February 2 பாத்தீங்கன்னா லியோட டைட்டில் ரிவ்யூல. இந்த இயர் பாத்தீங்கன்னா
பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் ஹவு டைம் ஃபிளைஸ். ஒரே வருஷத்துல வாழ்க்கை எப்படி தலையில திரும்பிருச்சு பாருங்களேன். போன வருஷம் இந்நேரம் என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், இந்த வருஷம் கொஞ்சம் சோகமா ஆயிப்போச்சு. ரஜினி, விஜய், அஜித் ஆர் தி மெயின் பில்லர்ஸ் ஆஃப் தி தமிழ் சினிமா பிசினஸ் வைஸ். நவ் விஜய் லெஃப்ட் ஃபார் பாலிடிக்ஸ். போய் வாடா என் புலி காட்டு ராசா அப்படின்னு சொல்லிட்டு போய் வரன்ட்டாரு. சரி, ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கள் தளபதினா. அப்ப அந்த ரோலெக்ஸ் சூர்யாவும் லியோ விஜயும் பண்ற லியோ 2 இல்லையா? ஆஹா, ரோலெக்ஸ் ஃபேஸ் ஆஃப் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோலெக்ஸ் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஃபேன்ஸுக்கும் வருத்தம் தான். லியோ 2 பேட் ஆசுமா மறைவுன்னு சொல்லிட்டு லியோ 2 மறைஞ்சிருச்சு. அப்ப லியோ 2 வெறும் கனவாவே போயிருச்சு. சரி, நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் கனவா போகுது, இதுல லியோ 2யும் ஆட் பண்றா. வேர்ல்டு கப்பும் கிடைக்கல, லியோ 2வும் கிடைக்காது போல. தலதான் இனி கோலிவுட காப்பாத்தணும் போல. இஃப் ஐம் நாட் ராங், சயின்டிபிக்கலி இனி தலை மட்டும் தான் இருக்காரு, அவருக்கு போட்டியா யாருமே இல்லங்கிற மாதிரி இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. பாப்போம் அடுத்தது யாரு போட்டியா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரட்டாமா மிடுர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, எல்லாரும் நல்லபடியா வழி அனுப்பி வைப்பாங்கன்னு நம்புவோம். தளபதி கோயிங் டு குவிட் சினிமா பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் என்ட்ரி. காண்ட் ஈவன் இமேஜின் கோலிவுட் வித்தவுட் விஜய். கோலிவுட்டை விட்டுட்டு தளபதி இருக்கலாம், ஆனா தளபதியை விட்டுட்டு கோலிவுட் இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. இருந்தாலும் அண்ணன் லியோ 2 பண்ணிட்டு அரசியல் போயிருக்கலாம். ஆமா, சரியான ஹைப் இருந்துச்சு லியோ 1க்கு. என்னதான் ஃபேக் கிளைமேக்ஸ் அப்படி இப்படின்னு லியோ 1ல சொன்னாலும் 2க்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இல்ல, அது எப்படியாச்சும் ஃபில் பண்ணா நல்லா இருக்கும். விக்ரம் 2 ஓப்பனிங் கார்டு டிஸ்க்ளைமர். இனி இவருக்கு பதில் இவரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட ஃப்ரெண்டை போட்டாங்க. இவரையே என் குறுக்கு கொண்டு வந்தீங்க, ஒன்னும் புரியல. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதோ வந்துருச்சுல ஃபேன் எடிட். ஆஹா, ஃபியூச்சர்ல இனிமே இந்த மாதிரி ஃபேன் எடிட்டுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏலியன் ஆக்டிங் நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றானுங்க, என்ன பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறானுங்க. எஸ்கே ஆக்டிங் பத்தி சொல்லல. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டிங் ஃபுல்லா இருக்கிற ஒரு படத்தை நடிச்சிருவாருன்னு நம்புவோம். எவ்ரி ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி கேங் பி லைக். எமோட் போடுறவன் சீனியர் பிளேயரு, ஆள் கூட பேசிட்டு விளையாடுறவன் ப்ரோ பிளேயரு. கோட்டோட செகண்ட் லுக் தேர்ட் லுக்லாம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்ப ரிவ்யூ பண்ண முடியல, அதனால இப்போ உட்காந்து ரிவ்யூ பண்றாங்க. எக்ஸ்பேண்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் எண்டு கேம்ல எல்லாரும் வந்துருவாங்களாமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு காண்டுகிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் வீணா போயிருச்சு. மீன்வைல் வாட்சிங் அயலான் மூவி. அக்கா நல்லா இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு பழைய படத்துல ஹீரோயினா வருவாங்கல்ல, ஆளே மாறிட்டாங்க. ஏகேனா ஆப்பனன்ட் ஆளே இல்ல, சோழ ஆயிட்டேன். ஆமா, இந்த லிரிக்ஸ் உண்மையாயிருச்சு ஏகேனாக்கு. இனி அவர் எப்ப வேணா டூர் போயிட்டு எப்ப வேணா வந்து படம் நடிக்கலாம், ஜாலி தான் அவருக்கு. பாத்தி கம்மிங் ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் சரிட்டு இது டிஃப்ரெண்டா இருக்கு. திங்கிங் அபவுட் விஜய்னா ரிட்டையர்மெண்ட் சடன்லி காட் ரிமெம்பர்ட் அபவுட் ஐபிஎல். தம்பிங்களா, அண்ணனுக்கு இதுதான் கடைசி ஐபிஎல். என்னடா அது, தளபதி ரிட்டையர்மெண்ட், தலதோனி ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஒட்டுக்கா நடக்குதே, வருத்தமா இருக்கு. எங்கன்னா அரசியலுக்கு போயிருவாரு, எங்கன்னா டூர் போயிருவாரு. தூக்கனா குருவி கூட அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் எடிட்டு. என்ன டைமிங்ல எல்லாம் வருது பாருங்களேன். Who will replace விஜய்னா இன் கோலிவுட்? ஆன்சர் சிவகார்த்திகேயன். இஃப் ஐம் நாட் ராங், சயின்டிபிக்கலி. ஆமா, டான்ஸ்ன்னு பாக்குறப்ப சிவகார்த்திகேயன் தான் எல்லாத்த விட கொஞ்சம் டாப்ல இருப்பாரு. அந்த ஆங்கிள் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டர் விஜய்னா என்டர்ஸ் பாலிடிக்ஸ், அனௌன்ஸ் தி நேம் ஆஃப் தி பார்ட்டி அஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் கைஸ். சியனை தாண்டி எப்படி ஸ்கிரிப்ட் நார்த்துக்கு போச்சு, எவ்வளவு கெட்டப் அனிமலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனிமலுக்கு நிறைய மீம் ரிவ்யூலாம் போயிட்டு இருந்துச்சு, அது ஃபன்னா இருந்துச்சு. ஒருவேளை ஜியான் கேட்டிருப்பாரு, அப்பாவோட கேரக்டரும் நான் தான் பண்ணுவேன்ட்டு. அதை கொடுக்க முடியாதனால ரன்பீர் கபூருக்கு போயிடுச்சு போல. அட்லினா ஹூ இஸ் ரைட்டிங் தி ஸ்கிரிப்ட் ஃபார் எஸ்ஆர்கே விஜய் ப்ராஜெக்ட். யோ மாமே சிரிக்காதையா, என்னையா தனுஷ் சிம்புவோட எடிட் போட்டிருக்கீங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. என்னமோ தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் விஜய், வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தலை என்கரேஜ் பண்றாரா. என்னமா எடிட் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. சினிமாவில இருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். ரஜினி, கமல். என்னடா நமக்கு முன்னாடி இவனுங்க ரிட்டையர் ஆயிடுவானுங்க போல, இவங்க இன்னும் நடிச்சுட்டே இருக்காங்க. தளபதி என்னன்னா பீக்ல இருக்கும் போதே விலகுறாரு. அதுதான் எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. போன வருஷத்துல இருந்தே ஒரு மாதிரி ரூமர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டைம் அனௌன்ஸ்மெண்டே விட்டுட்டாங்க. கில்லி பாக்குறப்ப சின்ன குழந்தையா இருந்தோம், இப்ப தளபதி 69 தான் லாஸ்ட் படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி 69 உண்மையிலேயே ஒரு எமோஷனல் படமா இருக்க போகுது கைஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். என்ன அதுக்குள்ள தேங்க்யூ சொல்றீங்க? இருங்க அதுக்குள்ள இன்னும் பல மாசங்கள் இருக்கு. ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ஃபார் எஸ்ஆர்கே விஜய் மல்டி ஸ்டாரர். இனி அது கிழிச்சு போய் சீர வேண்டியதுதான், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஃபன் நடந்துட்டு இருந்துச்சு சோசியல் மீடியால, பாத்தீங்களா? பூனம் பண்டு செல்வி கேன்சர்ல டெத்ன்னு சொன்னதெல்லாம் ஃபேக். கேன்சர் அவேர்னஸ்க்காக பண்ணாங்களாம். அவேர்னஸ் சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பல பேர் கடுப்பாயிட்டாங்க. இவர்களில் யார் அடுத்த இளைய தளபதி? நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டியில் நிக்கிறாங்களாம். போட்டி இல்லைனாலும் நம்பாளிங்களே மீம் போட்டு போட்டி ஆக்கி விட்டுருவாங்களா இருக்கு. ஏஜென்ட் விக்ரம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்குவோம் மிஸ்டர் லியோ, வெயிட் பண்ணுங்க சார், நான் வரவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே போறாரு. அப்ப ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி யாரு உருவாக்குவா? பொறுத்து இருந்து பார்ப்போம். அட தளபதி இல்லனா என்னப்பா, லியோட்டல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட போட்டாங்க. இவரை ஏங்க எல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க, ஒன்னும் புரியல. 2024ல கோட்டு, அப்புறம் தளபதி 69, அப்புறம் எலெக்ஷன், லியோ 2, மை மேன் காட் a busy schedule. எலெக்ஷனுக்கு அப்புறமும் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அது கஷ்டம் தான் நினைக்கிறேன். February 2 அண்ணா
அண்ணா குட்டிங் சினிமான்னு அனௌன்ஸ்மெண்ட் February 2, 2012 பாத்தீங்கன்னா எஸ்கேனா என்ட்ரிங் சினிமா பாரா எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன உண்மையான வாழ்க்கையிலேயே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வேற மாதிரி. பூனம் பாண்டே எவ்ரி ஒன் போஸ்டிங் ரெஸ்ட் இன் பீஸ். என்னடா இது அண்டர்டேக்கர் மாதிரி திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கு. டூர் பாலிடிக்ஸ் எரா கேம் டு எண்ட் அப்படிங்கிறாங்க. இனி தலதா வருஷத்துக்கு 2-3 படம் நடிச்சு எல்லாத்தையும் வந்து ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப லியோட்டுக்கு வாய்ப்பு இல்ல. சஞ்சீவ் தட்டா மேல தாமரப்பூ சுத்தி சுத்தி சுண்ணாம்பு. என்னடா டைலாக் இது, அவருக்கு எடிட்டா போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி. அந்த செகண்ட் ஹாஃப் சார் நான் சாப்பிட்டு இருக்கேன் சார், இந்த எடிட் காமெடியா போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, எப்படி டெக்னிக்கலா எஸ்கேப் பண்ணாரு பாருங்க. பொதுவா ஆபீஸ்ல எவனா வேலை கொடுத்தா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம், அந்த ட்ரிக்ஸை இங்க யூஸ் பண்ணிட்டாரு. மீ சடன்லி டிஸ்கசிங் அபவுட் பாலிடிக்ஸ் மை டாட். அடேங்கப்பா என்னடா அது அரசியல் இவனுக்கு ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. அப்புறம் நியூஸ் பார்த்தா தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எச் வினோத் நரேட்டடா பொலிட்டிக்கல் ஸ்டோரி டு தளபதி விஜய். அது அவரோட 69th மூவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருக்கு. பாப்போம் யாரு டைரக்ட் பண்றாங்க, யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்ட்டு. நண்பர் காட்டு பை போலீஸ் ஒயில் வேர்ல்ட் டூர் இன் ஃபியூச்சர். மச்சான் டைம் ஸ்கொயர்ல என்ன போலீஸ் பிடிச்சிருக்காங்கடா. ஆஹா இந்த சீன் வச்சு பல பேர் என்ன எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க காமெடி. தளபதி விஜய் நாசு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப்டர் பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அவரே மாலை எடுத்து போட்டாரு, அது பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் மாதிரி மாத்துறாங்க. பாப்போம், ஆனா இதெல்லாம் நடக்கிறது கஷ்டம் தான். சரி ஓகே கைஸ், தளபதியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.